இன்னைக்கு ஜெர்மனி போயிட்டு பல கோடிக்கணக்கான முதலீடுகளை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்திருக்காரு மேம். அவர் நீங்க சொன்னீங்கல்ல பொம்மை முதல்வர்னு, அதே மாதிரிதான் அவர் அங்க போய் என்ன பண்ணிட்டு இருக்காரு. பொம்மை முதல்வர் சின்ன பிள்ளை மாதிரி பொம்மையை வச்சு விளையாடுற மாதிரி அங்க விளையாடிட்டு இருக்காரு. அங்க போய் நான் வாக்கிங் போனேன், புறாவுக்கு தீனி போட்டேன், பழைய கார் ஷோரூம்ல போய் உட்காந்துட்டு அந்த பொம்மை காரை ஓட்டி பார்த்தேன். இந்த மாதிரி விளையாட்டுத்தனம் பண்றதுக்கு தான் நீங்க வந்து ஜெர்மனி போனீங்களா இங்க இருந்து? அதே மாதிரி நீங்க வந்து ஒரு 2-3 கம்பெனியோட டைப் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்து கொடுக்குறீங்க. அதை இம்மீடியட்டா வந்து நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்து அதுக்கு இது பண்ணியிருக்காங்க. அந்த கம்பெனிஸ் எல்லாமே ஆல்ரெடி அவங்களோடது வந்து சென்னையிலேயே இருக்கு, கோபாலபுரத்துல இருந்து இவ்வளவு தாங்க ரூட்னு ரூட் மேப்போட போட்டு வெளியிட்டுட்டாங்க. ஏங்க இங்க இருக்கிற ஒரு கம்பெனிக்கு நீங்க எதுக்குங்க இங்க இருந்து ஜெர்மனி போய் அங்க போய் நீங்க ஏங்க எம்ஓயு சைன் பண்றீங்க? அப்ப யாரை ஏமாத்துறீங்க நீங்க? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க நீங்க? அடுத்து நாங்க வந்து ஒரு பல்கலைக்கழகத்துல போய் அங்க இருக்க ஒரு தமிழ் துறைக்கு போனோம் அப்படிங்கிறீங்க. அப்படி ஒரு தமிழ் துறையே இல்ல, அது மூடப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு பதிவு போடுறாரு. அவர் போடுற அதே டைம்ல நீங்க இங்கிட்ட என்ன போடுறீங்க? அந்த தமிழ் துறைக்கு நாங்க வந்து இத்தனை கோடி நிதி ஒதுக்கி இருக்கோங்கிறீங்க. அப்ப இல்லாத ஒரு துறைக்கு எதுக்கு நிதி ஒதுக்குனீங்க? இவங்களே சொந்த செலவுல சூனியம் வச்சுக்கிட்டாங்க பாருங்க. எங்க திரும்பினாலும் இவங்களுக்கு லஞ்சம், ஊழல், பொய், பித்தலாட்டம், ஃப்ராடுத்தனம், கேப்மாரித்தனம் இது எல்லாத்தையும் பண்றது. முதல்வர் அவர்களுக்கு என்னன்னா, இன்னும் 6 மாசம் கழிச்சுட்டா நம்ம திமுக ஆட்சிக்கு வர முடியாது, எப்படி இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு தான் போகணும். இனிமே அவர் எங்கேயாவது ஃபாரின் போகணும்னா அவரோட சொந்த செலவுல போகணும். அதனால இப்பயே கவர்மெண்ட் காசுல நம்ம ஊரை சுத்தி பார்க்க கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் பிஜேபி தமிழ்நாடு போர்ட்டல்ல ஒன்று போட்டிருக்காங்க பாருங்க, டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு. எங்கனாலும் மக்கள் காசுல டூரிஸ்ட் ஃபேமிலின்னு கிளம்பிடுவாங்க. போன தடவை அவங்க போனப்ப என்ன பண்ணாங்க, துபாய்க்கு பேரம் பேத்தி எல்லாத்தையும் கூட்டிட்டு கிளம்புனாங்க தனி விமானத்துல. அதுக்கு பயங்கர பிரச்சனை பண்ணணும் என்ன பண்ணிட்டாங்க, என்ன தவிர மித்தவங்களுக்கு எல்லாம் வந்து கட்சி நிதியில நாங்க வந்து இது பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் மனைவியை மட்டும் கூட்டிட்டு போயிருந்தாரு. அது வந்து பிரச்சனை ஆகலைன்னா கண்டிப்பா பேரம் பேத்தி எல்லாரும் ஒவ்வொருத்தரையும் பேரம் பேத்தி எல்லாரையும் கூட்டிட்டு தான் போவாரு. இப்பயும் மனைவி அவங்க டிஆர்பி ராஜா எல்லாரும் தான் கூட்டிட்டு போயிருக்காரு.